இன்றைக்கி நம்ம மைக்ரோடிக் 1552S மாடல் வந்துட்டு எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிவைஸ் வந்துடும். இது மைக்ரோடிக். இதோட இந்த ப்ளக் பாயிண்ட் வந்துடும் பின்னாடி. இது வந்து பின்னாடி அடாப்ட் பண்ணுறது இது வந்துடும். இதோட ஒரு இன்டர்நெட் கேபிளோடைய ஒரு அடாப்டர் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு அடாப்டர் வந்துடும். இது தவிர்த்து ஒரு லேன் கேபிள் ஒன்று வரும். இந்த லேன் கேபிள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் வந்துடும். ஏசி பவர் இதுலேயே வந்துடும். இது நம்ம எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். இது பின்னாடி இழுத்தீங்கன்னா இதில் பட்டன் இருக்குது. இது பெரியவங்களுக்கு. இதில் வந்துட்டு லேன் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து ஏசியை கனெக்ட் பண்ணணும். பட் இதில் வந்து அது அவுட்டோர் டிவைஸ் அப்படிங்கிறதுனால இதில் வந்துட்டு ஏசியை கனெக்ட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா இந்த லேன் கேபிள்லேயே நமக்கு வந்துட்டு ஏசி பவர் கொடுத்துட முடியும். அது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இந்த லேன் கேபிள் வந்து சின்னதாக இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ப 200 மீட்டரா 300 மீட்டர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படி ஒரு பக்கத்தை லேன் கேபிள் கொடுத்துட்டோம். இதோடைய இன்னொரு பக்கத்தை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இதில் ஏசி கொடுக்கணும். இதில் வந்து நம்மளுடைய இன்டர்நெட் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணணும். ஏசி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் ஏசி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இதை வந்து பவரில் ப்ளக் பண்ணிடுவோம். ஓகே, பவரில் ப்ளக் பண்ணியாச்சு. இதை வந்து நம்முடைய ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை வந்து சிக்னல் வந்துடுச்சு. இதில் பவர் சிக்னல் வந்துடுச்சு. இன்டர்நெட் சிக்னல் வந்து ஒரு க்ரீன் கலரில் லைட் எரியும். அது வர்றதுக்கு ஒரு 10 இதில் அந்த செகண்ட் வந்து இதில் வந்துட்டு இன்டர்நெட் சிக்னல். ஓகே, இப்போ இதில் வந்தாச்சு. இவ்வளோ தான் என்னுடைய இன்ஸ்டாலேஷன். பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான். இதை நம்ம உயரமான இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். இவ்வளோ தான் என்னுடைய இன்ஸ்டாலேஷன். சரி, அடுத்தபடியாக எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி பே பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க. இப்போது ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நம்மளுடைய ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணுவோம். SN டெலிகாம் வைஃபை அப்படின்னு டைப் பண்ண உடனே நம்மளுடைய ஆப் வரும். இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய நேம் அண்டு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஓடிபி சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்ட் நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய மொபைலில் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அதை தான் நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணணும். மொபைலில் இல்லாத ஒரு நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கனாக்கா ஓடிபி வராது. ஓடிபி உங்களுக்கு வெரிஃபை ஆகாது. இப்போ என்கிட்ட ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் நான் நேரடியாக லாகின் போகிறேன். இது ஹோம் பேஜு. அடுத்தபடியாக ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போனீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக ஹிஸ்ட்ரிக்கு போனீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதாவது நீங்கள் கடைசி எப்போ பே பண்ணீங்க, எப்போ டேட்டா வாங்கினீங்க, டேட்டா வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, இன்னும் பாக்கி டேட்டா யூஸ் பண்ணாத டேட்டா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா கீழே வந்து பேமெண்ட் கேட்வேக்கான அந்த ஆப்ஷன் அங்கே இருக்குது. அதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளானை சூஸ் பண்ணி கீழே ரினிவல் பிளான் அப்படிங்கிறத நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அது நேராக பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 10 ரூபா பே பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. பேமெண்ட் கேட்வேயில் வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஃபோன்பே வழியாக நான் பே பண்ண போகிறேன். அதனால் நான் ஃபோன்பே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு
மொபைல் நம்பர் கொடுத்தும் பே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யூபிஐ ஐடி தெரியும் அப்படின்னா யூபிஐ ஐடி கொடுத்தும் பண்ண முடியும். நம்ம யூபிஐ ஐடி கொடுத்து பண்ணுவோம். வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ பே பட்டனை தட்டணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோன்பே ஆப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஜஸ்ட் நம்ம ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம பே பண்ண வேண்டிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணி பே பண்ணுவோம். நம்ம பே பண்ணிட்டோம். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. அடுத்தபடியாக நம்மளுடைய எஸ்என் டெலிகாம் ஆப்லேயும் அந்த கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரி பேஜுக்கு போனோம் அப்படின்னா அங்கே நம்மளுடைய வெலிடிட்டி வந்து எக்ஸ்டன் ஆகிருக்கும். நம்மளுடைய டேட்டா வந்து அங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வைஃபையை வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். வைஃபை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோடனே அதில் இருக்கக்கூடிய வைஃபை வந்து நமக்கு காட்டுது. 2 வைஃபை காட்டுது. நம்ம வந்துட்டு Pm-Wani எஸ்என் டெலிகாம் 5G அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஏற்கனவே ஆப் வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்கிறோம். பெரும்பாலும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி இருக்கிறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்காது. மேபி உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு ரெண்டையும் போட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் கேட்கல. ஏன்னா ஆல்ரெடி என்னுடைய ஆப் வந்து அங்கே லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய டேட்டா ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். நல்ல ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். ஸ்பீட் டெஸ்ட்டு அடேங்கப்பா நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குது. 47 48 Mbps வரைக்கும் இருக்குது டவுன்லோட் ஸ்பீடு. அடுத்தபடியாக அப்லோட் ஸ்பீடு. டவுன்லோட் ஸ்பீடு 47 வரைக்கும் இருக்குது. 47.6. அப்லோட் ஸ்பீடு 47. அது சேமாக இருக்குது. இதில் இந்த நெட்வொர்க் நம்மளுடைய நெட்வொர்க்கில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கனாக்கா அப்லோட் அண்ட் டவுன்லோட் ரெண்டுமே சேமாக இருக்கும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டோம். இது பற்றின சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எஸ்என் டெலிகம்யூனிகேஷனுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.